ஓம் தத்புருஷாய உத்மகே உதரதுண்டாய தீமதுன்னோ நந்தி பரசோதியாத். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. இந்த நவம்பர் மாத பலன்கள் வெற்றியின் உறுதி. ஏனென்றால் இந்த நவம்பர் மாதத்தில் எந்த வருடத்திலும் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அமைப்புகள், உங்கள் அனைவருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய கிரக அமைப்புகள், உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பொன் பொருளை செல்வங்களை கொட்டி தருகின்ற குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு. காலபுருஷ தத்துவப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவன் சகல செல்வங்களும் சகல யோகங்களும் திருமண யோகங்களும் சொத்து சுகங்களும் சுகபோக வாழ்வை அளித்திரு சுக்கிரன் வலிமையோடு இருக்கக்கூடிய துளாராசியில் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். சூரியன் புதனும் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்து பல திருமண யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம். உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சேர்ந்ததுதான் இந்த நவம்பர் மாதம். ஐப்பசியும் கார்த்திகை, ஐப்பசி 15 நாட்கள், கார்த்திகையில் 15 நாட்கள். இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்புகள். அடுத்து செவ்வாயாகப்பட்டவன் பூமி யோகத்தையும் அரசியல் பதவியும் அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான இந்த அதிகாரத்துவம் வாய்ந்த அரசியல் அரசாங்கத்திற்கு அதிகாரம் பெற்ற பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய பூமி ஆளக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் பல சொத்து சுகங்களை அள்ளித் தருகின்ற இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள். ஆக ஐப்பசியில் 15 நாட்களும் கார்த்திகை 14 நாட்களும் சேர்ந்த ஒரு சிறப்பான நவம்பர் மாத பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது. அதைத்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம். நேர்களே, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் நினைக்கிற நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. மேஷராசினர்களே, நவம்பர் மாத பலன்கள் உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள். ஆக காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி, மனித படைப்பில் முதல் ராசி மேஷராசி. தற்போது முன்னணியில் இருக்கக்கூடிய கிரக யோகங்களை பெறுபவர்களும் மேஷராசினர்களே. ஏனென்றால் அனைத்து சுகங்களும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம், எல்லாவித சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம், எல்லாவித யோகங்களையும் பெறக்கூடிய ஸ்தானம் சுகஸ்தானம். 4ஆம் இடம் கேந்திரம். அந்த இடத்தில் குரு பகவான் எல்லாவித யோகங்களையும் எல்லாவித செல்வங்களையும் எல்லாவித சொத்துக்களையும் எல்லாவித கல்வி யோகங்களையும் எல்லாவித தனயோகங்களையும் சொத்து யோகங்களையும் பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற ஒரு 4ஆம் இடம். மகிழ்ச்சியான வாழ்க்கை தருகின்ற ஒரு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு 4ஆம் இடம். ரொம்ப இப்படிப்பட்ட ஒரு யோகம் என்பது ஒரு சரியான காலம். நினைத்ததை சாதிக்கலாம், நினைத்த சொத்துக்களை அடையலாம், நினைத்த கல்வி படிக்கலாம், நினைத்த வாகன யோகங்களை பெறலாம். வீட்டுக்கு தன்னை போல எல்லாமே வந்து சேரும், தானா நடக்கும். லேச முயற்சி செஞ்சா போதும், வெற்றி உங்களை தேடி வரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேஷத்திற்கு 4ஆம் இடம் அனைத்து சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்தில் குருபான் உச்சம் பெற்று பல யோகங்களை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உச்ச பலன். ஒரு உச்ச பலன் என்பது சிறப்பான அம்சம். சந்திரனுடைய வீட்டில் குருபான் உச்சம் பெற்று இருப்பது மனதுக்கு மகிழ்ச்சியான எல்லாவித யோகங்களும் ஏற்படும். எல்லாவித யோகங்களும் சொத்துக்களும் சுகங்களும் வாகன யோகங்களும் பதவி யோகங்களும் பதவி முன்னேற்றங்களும் தொழில் முன்னேற்றங்களும் ஏற்படும். அடுத்ததாக
இந்த கேது 5ஆம் இடத்தில் இருப்பது முன்னோர்கள் தோஷம், முன்னோர்களை பாவச் செயல் பழிபாவங்கள், சில குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை, குலதெய்வ வழிபாட்டில் சில குறைபாடுகள், முன்னோர்களுக்கு ஒரு குறைபாடான ஏதாவது குறை வச்சிருப்பீங்க, அந்த குறைகளை தீர்ப்பதற்கு ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் சென்று முன்னோர்களுக்கு சில வழிபாடு செய்து வருவது ஒரு சிறப்பு. சரிங்களா? இல்லை என்றால் அறிவுண்ட விநாயகனை வழிபடுவது ஒரு சிறப்பு முன்னோர்களுக்காக. அடுத்து உங்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவன் தற்போது இருக்கக்கூடிய நிலையிலும் பொருளாதாரம், வங்கியில் கடன் பெற்று தொழில் தொடங்கக்கூடிய, ஒரு தொழில் நிர்வாகத்தில் நடத்தக்கூடிய, நல்ல பதவியை பெறக்கூடிய ஒரு இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அவர் சுக்கிரனாகப்பட்டு 3/11/2025 இந்த நவம்பர் மாதத்தில் 3/11/2025 அன்று ஐப்பசி 17ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி பெறுகின்றார். அது மேஷ ராசிக்கு 7ஆம் இடம். அங்கே ஏற்கனவே சூரியனும் புதனும் இருக்கிறார். சூரியனும் புதனும் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதியாகப்பட்ட சூரியன் 7ஆம் இடத்தில் நீசம் பெற்று மேலும் புதனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, சுக்கிரன் சேராத இருக்கின்ற பட்சத்தில் திருமண பிரச்சனைகள், ஆண் பெண் திருமண பிரச்சனைகள், கணவன் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். திருமணம் தடைபட்டிருக்கும். அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு யோகத்தில் சுக்கிரன் அந்த இடத்துக்கு வர்றார். சுக்கிரன் கலஸ்திரக்காரகன். அதே நேரத்தில் ஒரு கூட்டு தொழில், அதே நேரம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு மாமன்ட்ட கூட்டு தொழில், மாமன் உறவுல கூட்டு தொழில் நிச்சயமாக அமையும். மேச ராசிக்காரங்களுக்கு மாமன் உறவோடு கூட்டு தொழில் வைக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல திருமண யோகங்கள் ஏற்படும். நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். வெளிநாட்டு திருமண வாழ்க்கை. சிலருக்கு ஷேர் மார்க்கெட், சிலருக்கு சொந்த தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால், சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், காதல் திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் தீர்க்கக்கூடிய நிலையில் சுக்கிரன் அந்த இடத்துக்கு வந்துடுறார். சுக்கிரன் வராத பட்சத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கும். சுக்கிரன் வந்துடுறார். சுக்கிரன் வந்தோடனே நல்ல திருமண யோகம் சேர்ந்து வந்துடும், வாகன யோகம் சேர்ந்து வந்துடும், அதுவும் சரியாயிடும். நினைச்ச மாதிரி நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கூட்டு தொழில், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிய குடும்பம், நல்ல குடும்பம் அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கலஸ்திரன். அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்துருவார், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கொடுத்துருவார், கூட்டு தொழில சிறக்கக்கூடிய நிலைக்கு, ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக உலகளவு ஷேர் மார்க்கெட் அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கொடுத்துருவார். பல மடங்கு தொழில் வருமான முன்னேற்றம் அதிகப்படியாகும். பலவிதமான போட்டிகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை, சிறந்த பதவியை பெறக்கூடிய நிலை, உலகளவில் பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நல்ல பதவியை பெறக்கூடிய யோகம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம், மேஷத்திற்கு 8ஆம் இடம். ஆக அந்த 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சொத்துக்கள் சேரும், நல்ல பதவி கிடைக்கும், எதிர்பாராத சொத்துக்கள் சேரும். அதேதான் சொத்துக்கள் பத்திரம் போட்டாகணும், ஆச்சரியப்படக்கூடிய சொத்துக்கள். அதே போல எதிர்பாராத பதவி, நல்ல பதவி யோகம், ஊராளும் பதவி, நாடாளும் பதவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பதவி யோகத்தை பெறக்கூடியது, பூமி யோகத்தை பெறக்கூடியது, சொத்துக்களை பெறக்கூடிய யோகம். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த உடல் ஆரோக்கியம் தெளிவாக
ஆரோக்கிய திடகாத்திரம் ஏற்படுவது, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொன் பொருள் செல்வம் வீடு வாசல் சொத்து அனைத்தும் திடீர் யோகமாக ஏற்படக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம், மேஷத்திற்கு 8ஆம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நிலை. சரிங்களா? ஆக குரு, கேது, சுக்கிரன், சூரியன், புதன் பார்த்தாச்சு, செவ்வாயை பார்த்தாச்சு. அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி ராகு வக்ரம் பட்டு இருக்கும் பொழுது மேலும் மேலும் முன்னேறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் தவிர சனி ராகு எந்த விதத்திலும் வரக்கூடிய யோகத்தை, வரக்கூடிய லாபத்தை தடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. பல முன்னேற்றங்கள், பல சாதனைகள், மேசராசிக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? ஆக மேசராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.